ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு எம்கே சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து TNEA 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிற டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TNEA 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸில் எப்படி சீட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ லாகின் பண்ணியிருப்பீங்க. ஒரு இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் போட்டிருப்பீங்க. அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பேர், அது கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த பேஜ் வந்து அப்பியர் ஆகும். இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த மாட்டம் வரும். மேலே வந்து காலேஜ் நேம் அண்ட் தென் காலேஜ் கோடு, பிரான்ச்சு, நீங்கள் என்ன பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அடுத்து டிஸ்ட்ரிக்ட், என்ன மாதிரி கேட்டகரி வேணுங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன் அட்டானமஸ் காலேஜ் வேணுமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் அட்டானமஸ் காலேஜ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு காலேஜஸில் எப்படி சீட் வந்து அவைலபிளில் இருக்குங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிலிட்டி, ஓசி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சீட்ஸ் இல்லை. எம்பிசியில் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் மட்டும் எம்பிசிக்கு 10 சீட் இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வந்து நான் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸாக வருது. அப்போ நீங்கள் கேட்டகிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எனக்கு அட்டானமஸ் காலேஜஸாக வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் அட்டானமஸ் காலேஜ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன அட்டானமஸ் காலேஜ் இருக்குங்கிறது அப்படி நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரியில் கவர்மெண்ட் காலேஜஸாக நான் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் தந்தை பெரியார் காலேஜில் வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு 5th சாய்ஸாக கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் வந்து 6th சாய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி வந்து 7th சாய்ஸாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பண்ண சாய்ஸ் எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஆர்டராக இல்லைன்னா ரீஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எனக்கு வந்து 7th பிளேஸில் வரணும்னா நம்ம அதை 7th பிளேஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறோம். ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா 6th பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன்னா அந்த காலேஜ் அழகப்பா செட்டியார் காலேஜை. அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிறப்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா செக் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள் எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேங்கிறத. அந்த ஆரோவை கிளிக் பண்ணி மாற்றணும். வேணாங்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் காலேஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மோர் சாய்ஸஸில் போய் டிஸ்ட்ரிக்டில் போய் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சால் கொடுங்க. இல்லைனா எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸாக வேணும்னு நான் கேட்டகரியில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் எல்லாம் ஷோ பண்ணும், எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஷோ பண்ணும். நம்ம அதில் போய் நம்ம எந்தெந்த காலேஜஸ் வேணுங்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஆர்டர் வைஸாக லாக் பண்ணி வச்சிடலாம். இதில் பாருங்கள், இன்ஸ்டியூட் ஆஃப் அப்படின்னு ஒரு 4 காலேஜ் இருக்குது. அந்த 4 காலேஜஸில் ஃபஸ்ட்டு 2 காலேஜஸை நான் 13, 14 சாய்ஸாக வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து அது ஆர்டராக இருக்கான்னு இப்போ நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே நம்ம செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆர்டர் வந்து மாற்றாமல் வச்சுருக்கோமா இல்லையாங்கிறத. இப்போ நான் எல்லாமே சாய்ஸ்லாம் லாக் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே லாக் மை சாய்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடில் மேலே உங்களுக்கு லாக் மை ஆப்ஷன் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு OTP வரும் உங்கள் ஃபோனுக்கு. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இமெயில் ஐடி ப்ளஸ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து OTP லாக் மை சாய்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு OTP வர ஆப்ஷன் வந்துருச்சு. எனக்கு OTP வந்தோடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா, அப்படிங்க என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்க, சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே வரும் சக்ஸஸ், கங்க்ராச்சுலேஷன் யுவர் சாய்ஸஸ் ஹவ் லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நீங்கள் வந்து ஒன்ஸ் சாய்ஸை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஒரு தடவைக்கு மேலே 2 தடவைக்கு மேலே கிராஸ் செக் பண்ணணும், நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையாங்கிறது. இப்போ சாய்ஸஸ் லாக் ஆகிடுச்சு. நம்ம எப்படி என்ன தான் பண்ணாலும் மாற்றவும் முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க.
லெஃப்ட் சைடில் டவுன்லோட் மை சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். மறந்துடாதீங்க, அதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆரோ பாருங்கள், டவுன்லோட் மை சாய்ஸ்க்கு நேராக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸஸ் வந்து எந்தெந்த சாய்ஸில் நீங்கள் போட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதுதான் நீங்கள் என்னென்ன சாய்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான கரெக்டாக போட்டிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுதான். இப்படி தான் சாய்ஸ் பண்ணணும், இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் காலேஜஸ் ஈஸியாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்ஜினியரிங் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க்